சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, அடியேன் சிறு குழந்தையின் சிற்றறிவுக்கு எட்டியவாறு இந்த பொங்கல் தின நன்னாளில் உங்களுக்காக ஒரு வில்லிசையில் ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். ஆமா, இந்த நாடும் ஊரும் போற போக்கெல்லாம் பார்த்து பாட்டை மாத்தி இன்றைய தலைமுறையில் இந்த நாடு எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி பாடப் போகிறோம். என்னதான் ஊரே தம்பி எத்தனை பேரு, கொள்ளாத ஊரும் நாடும் போற போக்க பாரு, வாக்கியச்சண்டை வர பூச்சண்டை வட்டி கடன் கொடுத்த சண்டை, பாவச்சண்டை பைப்பு சண்டை பங்காளிய சொத்து சண்டை. அதாவது அந்த காலத்துல எப்படி இருந்தது, இந்த காலத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அந்த காலத்துல எங்க வீட்டுல நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு எதிர்த்தாலும் ஒரு பெரியம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 2 ஆம்பளை பையன். அந்த மூத்த பையனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும்ல. இப்ப எல்லாரும் ஒரு மஞ்சள் பைய தூக்கிக்கிடுவோம். அந்த மஞ்சள் பைக்குள்ள ஒரு ஜாதகம் ஒண்ணு வச்சுக்கிடுவோம். அந்த ஜாதகத்தோட அலையுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாரும். பிள்ளைங்க அதை பத்தி கேர் பண்றதுல பேரண்ட்ஸ் மட்டும். அது நான் வர்றேன், வெப்சைட்டா, வாட்ஸ்அப்பா, இன்ஸ்டாகிராமா, அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர்றேன், வெயிட் பண்ணுங்க. ஆனா இந்த பெரியம்மா என்ன பண்ணா தெரியுமா, ஒரு பித்தளை படின்னு சொல்லுவாங்க. இந்த உலக்கு 1 படி 2 படின்னு அளப்பாங்க, அரிசி எல்லாம் எடுப்பாங்க. அந்த பித்தளை படி அது நிறைய நெல் அள்ளி உள்ள போட்டுட்டு தலையில இருந்து ஒரு பேனை பிடிச்சி உள்ள போட்டாங்க. இந்த பகவான் சிவபெருமான் நம்மளை படைக்கும் போது பேனை ஏன் படைச்சான்? அந்த மாதிரி பெரியம்மாளுக்காக தான் படைச்சான். இந்த பேனை உள்ளதுக்கு போட்டுட்டு அந்த ஒரு படி நிறைய நெல்லை போட்டு நெல்லுக்கு மேல ஒரு மஞ்சள் துண்டையும் ஒரு கறி துண்டையும் போட்டார். இப்ப நம்ம இலங்கை தமிழர்களுக்கு கறி துண்டுனா மரக்கறி கிடையாது. என் ஃப்ரெண்டு ஒரு நாள் கேட்டான், இலங்கையில இருந்து மதுரைக்கு வந்தா மரக்கறி வாங்க போனோம்னா நான் அந்த அயன் பண்ணத ஒரு கறி வச்சிருப்பாரு, அங்க கூட்டிட்டு போனேன். எனக்கு மரக்கறின்னா என்னன்னு தெரியாதுல்ல. இலங்கை தமிழ்ல மரக்கறி, தமிழ்நாட்டுல மரக்கறின்னா காய்கறின்னு அர்த்தம். காய்கறிங்கிறது எனக்கு தெரியாது. மரக்கறின்னா நான் அயன் பண்ற கறின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதோடலாம் ஒரு காமெடி இருந்தது. அவன் கடையில இன்னொரு ஃப்ரெண்டு தாமஸ்னு ஒரு பையன், அப்பா வெஜிடபிள் கடை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட போய் கேட்டுதான் தேசிய காய் கொடுங்கன்னு இருக்கான். அவர் உடனே எனக்கு போன் அடிச்சாரு, தேசிய கொடி கேட்க அந்த பையன். எங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க மொழி தெரியாது. இப்போ தானே பழகிக்கிட்டு வரோம். இப்போ கோயிலுக்கு போனோம் கூட பழகணும். இப்போ டிசிஎஃப்டிசிக்கு வந்தோம் பழகுறோம். இப்போ தானே கறி வந்து கறி கறி துண்டு கறி துண்டா கறி கறி வளர்ச்சினா காணா டீனாவா? இதெல்லாம் எங்க அக்கா நல்லா சொல்லும். வில்லுபாட்டுக்கு பிராக்டிஸ்க்கு வாங்கன்னு வைங்க. கடையில எந்த கடையில சுடிதார் எடுக்கலாம் ஆண்டவனுக்கே தெரியாது. அழுக்கப்பட்டா தெரியக்கூடாது, அப்படி ஒரு சுடிதாரோட இருக்கும். இந்த வில்லுப்பாட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா பாருங்க, தலைமுடி காலு கரண்ட கால தொடுது. நான் மதுரைக்காரன், மதுரை மல்லிகைப்பூ எங்க விற்கின்னு எனக்கு தெரியாது. அவளுக்கு மல்லிகைப்பூ கிடைச்சது இவ்வளவு நிலத்துக்கு. இப்போ ஒரு 10 பேர் நின்று பாடுனாங்களா, எந்த பொம்பளையாலும் முடிய முன்னாடி போடுற இவன் மட்டும் போட்டதால இவ்வளவு. நான் என்ன பண்ணேன், ஒரு போட்டோ எடுத்து எங்க கூட கொடை அடிக்கிறது இந்த ஜேஜே போசக்காரு, அவளுக்கு இந்த அக்காவை மார்க் பண்ணி அனுப்பிவிட்டா முடிய பாருங்க அக்காளுக்கு. ஆமா, இப்ப அந்த பெரியம்மா மஞ்சள் துண்டையும் கறி துண்டையும் வச்சாங்களா. அப்ப நான் கேட்டேன், பெரியம்மா இது எதுக்கு அப்படின்னு. உனக்கு விவரம் தெரியாது, அமைதியா உட்காருட்டான். அவ அந்த காலத்துல சொன்னா, இப்ப நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அந்த பேணி ஏறி வந்து அந்த கறி துண்டுல உட்கார்ந்துன்னா பொருத்தம் இல்லையா, மஞ்சள் துண்டுல உட்கார்ந்தா பொருத்தம் இருந்துதான். அது மஞ்சள்ல உட்கார்ந்துட்டு பொண்ணு கட்டி வச்சுட்டா பொருத்தம் இருந்தது. மாமியா தெருவுல இருக்கா? எந்த மருமகன் அன்னைக்கு மாமியார பாக்குறா? இப்ப அது ஒரு காலம், அது ஒரு காலம். இப்ப முதல்ல என்ன பண்ணுவான், இவன் பொண்ணை பாத்துருவான். இவன் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு ஒரு 6-7 வருஷம் சுத்துவாங்க. ஆமா, இவங்க குழந்தையெல்லாம் பெற்று நம்ம கிட்ட வருவாங்க. I was planning little bit late but it's okay dad. என்னடா அப்படின்னு கேட்டா, ஆமா என்னடா வயசு 45 வயசா கல்யாணம் முடிக்கலான்னு கேட்டா, wait dad, I want to wait for another couple more years. இப்போ அந்த 47 வயசுல சொல்லுவான், நான் இப்ப கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறேம்மா, அதுக்குள்ள எனக்கு பேரம் பேத்தல 7-8 வயசாயிடும்.
இப்ப பிள்ளைகளும் பெற்றுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மகிட்ட கேட்க வர்றாங்க. அதுதான் இந்த நாடு போற போக்கு. நல்ல விஷயம் தானே. என் பொண்ணு என்கிட்ட கேட்டான், என்னப்பா இந்த கல்யாண போட்டோல எனக்கு என்ன காணுமே அப்படின்னு. அருமையான கல்யாணத்துல பசங்களோட நின்று போட்டோ எடுத்துக்கலாம். போட்டோ எடுத்துக்கலாம். நீ என் வீட்டு பக்கம் வராதிங்க. என் குடும்பம் நல்லா இருக்கு. என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாம் இந்த சோஃபா விட்டு இறங்க விட மாட்டா. ரைட் சைடு என் பையன், லெஃப்ட் சைடு என் பொண்ணு. 4 மணில இருந்து 8 மணி வரை படிப்பு. இவர மாதிரி அவன் வீட்டுக்கு வந்தா அவன் அவ்வளவு படிக்கவே மாட்டான். ஒரு வீட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. அதான் வீட்டுக்குள்ள நாய் கூட்டம், வெளியில நரி கூட்டம். வீட்டுக்குள்ள நாய் கூட்டம், வெளியில நரி கூட்டம். ஒண்ணு கொண்டு மண்ணு கட்டி உடையுதடா குழம்பு சட்டி. ஆட்டு சண்டை, மாட்டு சண்டை, அநியாயம் கோழி சண்டை. ஆட்டு சண்டை, மாட்டு சண்டை, அநியாயம் கோழி சண்டை. வீட்டு சண்டை, காட்டு சண்டை, வீதியில புட்டு சண்டை. அந்த காலத்துல எங்க அண்ணா வந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் இப்போம்லாம் நமக்கு எங்கனாலும் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கார்டை விட பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த கார்டு. அந்த பிளட் டொனேஷன் கொடுக்க போனீங்கன்னா உங்களை மெம்பர்ஷிப் ஆக்கி விட்டுருவாங்க. எதுக்கு? நம்ம பிளட்டை உரியறதுக்கு நமக்கு மெம்பர்ஷிப். நீங்க கிரெடிட் கார்டை வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் டாக்குமெண்ட் கேட்பான். அந்த பிளட் டொனேஷன் படி எந்த டாக்குமெண்ட் கிடையாதுன்னு அவனே செக் பண்ணிடுவான் உங்க பிளட்டை. அந்த காலத்துல எங்க அண்ணன் பிளட் டொனேஷன் கொடுத்துட்டு வந்தாரு. வரும்போது ஒரு கையில ஆப்பிள், இன்னொரு கையில டென்னிஸ் பால். ஏன்னா அந்த பிளட் ஊறணுமா, அமுக்கிக்கிட்டே வருவாரு. இந்த நாரதரை பிடிச்சி அமுக்கிட்டே அந்த மாதிரி வரும். இப்ப இவர் வீட்டுக்குள்ள வரும்போது எனக்கு என்னன்னா, எனக்கு அந்த டென்னிஸ் பாலும் வேணும், அந்த ஆப்பிளும் வேணும். இவர் வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்க அம்மா குய்யோ முயன்னு ராமான்னு அழுவா. ஏன்னா இப்ப ரத்தத்தை கொடுத்துட்டானே, நான் எப்படி வளர்த்த ரத்தத்தை கொடுத்துட்டானே, ஐயா நீ உட்காரும்பா, பெட்ஷீட்டை போடுவா, அவனை உட்கார வைப்பா. இப்ப என்னன்னா ஆட்டுக்கறி, கோழிக்கறி 8 நாளைக்கும் அவனுக்கு மட்டும்தான், எனக்கு ரசம், சாம்பார், புளிக்குழம்பு. ஆமா, நல்ல கடை காட்டுல இருக்கு, சிங்கம் கிடைக்கல அவளுக்கு, அதனால புளிக்குழம்பு வச்சா. அதுவே அதிகம். இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அதுவே அதிகம். இப்போ நம்ம இந்த கோயிலுக்குலாம் போனோம், நீங்க இந்த அக்காவோட வேலை தான். அந்த அக்கா என்ன பண்ணணும், அந்த கோயில் அந்த டோர் பக்கத்திலேயே நட்டமாவே நிற்கும். இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அங்க செக்யூரிட்டிக்கு வேலை கிடையாது. செக்யூரிட்டி தேவையில்லை, அக்கா தானே. இவன் என்ன பண்ணுவானே இவனோட வேலை, இந்த அன்னைக்கு உங்களை வச்சுதான் ஃபுல்லா நாங்க இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணோம். ஒரு 3 நாள் எல்லா பிராக்டிஸ்லயும் ஏகப்பட்ட ஜோக்க பேசிட்டு எந்த ஜோக்கையும் இன்னைக்கு ஓபன் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு மொத்த ஜோக்க அக்கா தான். இன்னைக்கு அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஏன் வீரபாகு நீ பேக்கரியை வாங்கிட்டியாம்லாம்பா. இன்னைக்கு இப்ப அந்த கோயில்ல நடுவுல ஒரு ரெட் கலர் கார்பெட் இருக்கும். இந்த அக்காவோட வேலை என்ன வேணா, உட்காரவே மாட்டாயா, அந்த செவ்வறு பக்கம் இப்படியே நிற்பா. நின்றுகிட்டு கூட்டம் வந்துடும், நேர போய் இந்த லேடிஸை தள்ளி உட்காருங்க. அங்க இருக்க இடம் இருக்காது, இவ போய் தள்ளி உட்காருங்க. அந்த லேடிஸ் இவ சொன்னதுக்காக லைட்டா அப்படி தள்ளி உட்காருங்க. எப்படி அவங்க இடம் இருக்கு, அவங்க சும்மா அப்படி லைட்ஸ் அப்படி நேரம். இவன் என்ன பண்ணுவா, பின்னாடி போயிடுவாள்ல, திரும்ப அவங்க கார்பெட்ல. ஆனாலும் சலிக்காம வந்து அந்த கார்பெட்ல சொல்லுவா, அந்த லேடிஸை நவளுங்க. ஒரு அம்மா பக்கத்துல அம்மா மடியில உட்காந்து அது ரொம்ப சால சிறந்தது. ஏன்னா அக்கா தொல்லை தாங்க வேண்டாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சொத்து சுகம் இருந்து புட்டா சொந்த பந்தம் கூடுமாடா. ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடும். இப்ப என்னன்னா, நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கஷ்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு கேட்காதுல்ல. டக்குன்னு நம்ம அக்கா தங்கச்சி கஷ்டப்படுறதாலே இவளை எப்படியா முன்னேற்றணும்னு நினைப்போம். ஆனா நம்ம வீட்டுல ஒரு கஷ்டம்னா நம்ம அக்கா சொல்லுவா, இவனையும் இவன் கொண்டாட்டி ஆடின ஆட்டத்துக்கு இவனுக்கு தேவை அப்படின்னு. உண்மைதானே? இப்ப நிர்வாகமே நம்மகிட்ட சொல்லும்ல. இன்னைக்கு மொத்தம் நீங்க தான் முடிவு, இன்னைக்கு காலத்துல முடிவு பண்ணி தான் இறங்கிருக்கு. நிர்மலா பிரதர் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அப்படிங்க. அப்பவே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு.
கோவிலுக்கு போனமான கூட்டமான அரசியலே, குத்து விளக்க தேய்க்கணும்னா குதித்து ஓடும் அரசியலே, சாமி பார்க்க போனோம்னா சண்டை போடும் நெரிசல் கூட்டம், சாமியை தூக்கணும்னா சத்தமில்லா மக்கள் கூட்டம். இந்த சாமியை தூக்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துட்டு, முதல்ல இந்த அரசியலை சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்க அரசியல்னா எங்கன்னு தெரிஞ்சிருந்தோம்னா, இப்ப நான் எட்மண்டன்ல 10 வருஷம் இருந்தேன். அங்க கோயில்ல போய் ஒரு தீவாரண தட்டை தொடணும் அப்படின்னாலே நான் 10-15 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். உள்ளோட மாட்டாரு. சாமியை தூக்கணும்னா அதுக்கு 10 ஜிம்பாடி இருப்பாரு. அந்த ஜிம்பாடி அந்த கோயில் திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் வருவார், பாடி பில்டர் ஃபுல்லா. மீதி எந்த நாளும் கோயிலுக்கு வர மாட்டார். ஆனா நான் வந்து வெள்ளி செவ்வாய் தவறாம போயிடுவேன். ஐயருக்கு முன்னாடி நான் போய் நிற்பேன். நம்மள உள்ளோட மாட்டாரு, தூக்க மாட்டாரு. பாத்தீங்களா, அவ்வளவு பக்திமான். ஆமா, இப்போ நமக்கு வந்து துர்க்கையம்மன் கோயிலுக்குலாம் போவோம்ல, நாங்க ரொம்ப அடிக்கடி போவேன். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க, சாமியை தூக்கணும் வாங்கன்னு எங்க சாமியை தூக்க கூப்பிட்டாங்க. அப்போ இவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ இல்லை என் வயிற்ற பார்த்து முடிவு பண்ணாங்களோ தெரியல, நீங்க பிள்ளையார தூக்குங்கன்னு சொன்னாங்க. இப்போ அன்னைக்கு ஒரு சபதம் போட்டேன், வெயிட்டை குறைச்சே தீரணும். அன்னைக்கு 92 கிலோ, அன்னைக்கு 70 இன்னும் குறைக்கணும். ஏன்னா என்ன பிள்ளையார அடுத்த முறையும் பிள்ளையார தூக்க விட்டுருவாரு. வெயிட்னா வெயிட், அவரை தூக்க முடியுமா? அவரு நீங்க அப்பளம் பொரியல்ல என்னெல்லாமோ சாப்பிட்டுருப்பாரு அன்னைக்கெல்லாம். இப்ப என்ன பிள்ளையார தூக்க விட்டாங்க. நானே கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தேன். என் பக்கத்துல ஒருத்தர் 120 கிலோ. இப்ப எனக்கு தொந்தி மட்டும் இருக்கு, அவருக்கு தொந்தி வண்டி என்னெல்லாமோ இருக்கு அவருக்கு. இதுல இந்த கம்பை கொடுத்து தூக்க விட்டாருல, இவ்வளோண்டு தான் கேப்பு. இந்த கோயில 3 சுத்து சுத்திட்டு இந்த பிள்ளையாரும் முருகரும் உள்ள வந்துருவாரு. தேர் மட்டும் பர்ணவியே ஒரு சுத்து சுத்தும். இது இந்த கதை எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், 3 சுத்து சுத்தினோம்னா நம்மளை விட்டுருவாங்க, எப்படி உள்ள கொண்டு வச்சிருவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்துல இருந்தவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 2 அடி எடுத்து வச்சோடனே நைஸா கம்புக்கு உள்ள வந்துருவாரு. உள்ள வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாரு, பிரதர் நீங்க சொல்ற மாதிரி உள்ள வாங்க. இருக்கிறது இம்புட்டோண்டி இடம், அவருக்கு வண்டி இருக்கு, தொண்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப அவருக்கு என்ன, நான் எங்க வர்றது, வர முடியாது. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தேர்ல அலங்காரம் பண்ணி அம்மனை தூக்கி வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுது. 1 மணி நேரமும் நான் விநாயகரோட நானும் அவரும், இன்னும் 2 பேரும் முருகரோட நிக்காங்க. இப்ப பின்னாடி 2 ஒல்லியான ஒரு ஆளு, வளர்த்தியான ஆளு, நாங்க 2 பேரும் குட்டை முன்னாடி. இவரு ஓயாம என்ன பண்ணுவாரு, அடிக்கடி உள்ள வருவாரு, வெளியே போவாரு, உள்ள இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, அந்த பிள்ளையாரும் மூவ் ஆகுறாரு. இப்ப பின்னாடி இருக்கிறவர் கேட்கிறாரு, என்ன பிள்ளையாரும் முன்னாடி போறாரு அப்படின்னு. இப்ப நான் என்ன சொல்றது, உடனே அவரு சொல்றாரு, நமக்கு பெயின் அவருக்கு புரியல அப்படிங்கிறாரு. உடனே நான் சொன்னேன், அவர் ரொம்ப மோதகத்தை அதிகமா சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு. உடனே பின்னாடி இருக்கிற சும்மா இருக்கணுமா இல்லையா, அவரு சொல்றாரு, பிள்ளையார் மட்டுமா இல்ல நீங்களுமா? நல்ல கேள்வி. நீங்க இங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்க, அன்னைக்கு 1 மணி நேரம் நின்னும்ல. தமிழனோட மரபு பொங்கல் தாய் வீட்டு சீதனமோ, உடன்பிறந்த தங்கைக்கு தான் சீர்கொடுக்கும் மக்கள் கூட்டம், மாடு குடிக்க வாருங்கோன்னு மக்களை தாளை தோமனார், பொங்கலையும் தின்னு முட்டு புரட்ட போடும் நம்ம கூட்டம். அப்பல நம்ம அக்கா ஒருத்தங்க பேசினாங்க, அவங்க நல்லா அழகா பேசினாங்க. அவங்க பேர் மகன் வள்ளிமை. அவங்க அழகா, ஆமா, அவங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாங்க வந்து கால் பிடிக்கும் கூட்டம் இல்லை, காலை பிடிக்கும் கூட்டம்னாங்க. இங்க யாரெல்லாம் காலை பிடிப்பீங்கன்னு கை தூங்க நான் பாக்குறோம். யாரோட கால் சொல்லுங்க, நம்மளால வாய் திறக்க முடியுதா? முதல்ல காலங்காத்தால நான் வாக்கிங் போறேன்னு சொன்ன உடனே வீட்டை முதல்ல, உங்க அப்பா வர வர சேவிங் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் சரியில்லை, நீ துணைக்கு போயிட்டு வாங்க. இதுல நம்ம காலை வேற பிடிக்கணுமா? அதெல்லாம் முடியாது, வீட்லயே அடக்க முடியல, அதை வேற அடக்கணுமா? நமக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய டஃப்பான ஜாப் எல்லாம்?
நான் அக்கா பேசிச்சு அழகா பேசினாப்புல அந்த மார்கழி மாசி எல்லாம் அக்கா தங்க என்னெல்லாமோ சொன்னா நல்லா இருந்து கேட்க நல்லா இருந்து களத்துல இறங்க முடியாதுல்ல. நான் அந்த லாஸ்ட் ரோல உட்காந்துருக்கேன். மண்டே அன்னைக்கு போறோம், நம்ம வெள்ளக்கார பாஸ்ட காலில் உழ முடியாது, இன்னைக்கு காலை அடக்குறோம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த லட்டு அந்த வடை பொங்கல்லாம் சாப்பிட்டேன். எதுக்கு தேவையில்ல, இது நல்லா இருக்கு. அவன் பத்தி விட்டான இந்த $15 யாரு கேட்டுறான்? அவனா கேட்டுவாங்க. ஆமா, அந்த காலத்துல எங்க அம்மாவுக்கு வயசு 76 வயசு. எங்க அம்மாவுக்கு 2 தம்பி ஒரு அண்ணன். 3 பேரும் தவறாம இன்னைய வரைக்கும் பொங்கல் சீரை 1000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்துருவாங்க. எப்படி 1000 ரூபாய், இந்தியா ரூபாய்க்கு 1000 ரூபாய் போதும், அது போதும். ஆனா எங்க அம்மா தவறாம சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, உங்க அப்பா இல்லாட்டினு என் தம்பி மாதிரி எனக்கு தவறாம 1000 ரூபாய் கொடுக்காங்க அப்படின்னு பெருமையா பேசினான். ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிட்டுன்னா, கொரியர் அனுப்பிட்டாரு ஒரு மாமா. அவர் என்ன பண்ணாரு, ஏக்கா என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது மதுரைக்கு, நான் ஒன்று பண்ணுங்க உனக்கு கொரியரில் அனுப்பியிருக்கேன்னு 1000 ரூபாயோ ஒரு 10 பேப்பர், இந்த மாதிரி பேப்பருக்குள்ள 1000 ரூபாய் ஸ்டேப்லர் போட்டு அனுப்பி விட்டாரு. இந்த கொரியர்காரன் 1000 ரூபாய் எடுத்துட்டு பேப்பரை மட்டும் அழகா வச்சு பேக் பண்ணி அம்மா எங்கிட்ட போன்ல சொல்லுதால கனடாவுக்கு எனக்கு பொங்கல் வந்துட்டு பொங்கப்பொடி வந்துட்டு பொங்க சீர் வந்துட்டு, நான் பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்துதான் இந்த பேதியில போவான் 1000 ரூபாய் எடுத்துட்டான். அவன் தான் தெளிவா போட்டிருக்கான், பணமோ நகையோ இந்த கொரியரில் அனுப்பாதீங்கன்னு போட்டிருக்கான். இப்ப அவன்கிட்ட போய் கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்லையா? ஆமா. அப்பேற்பட்ட இந்த பொங்கல் தினம் கொண்டாடக்கூடிய இந்த நன்னாளில் நீங்களும் உடன் பிறந்த அக்கா தங்கை மாதிரி இருந்தாருன்னா அன்னைக்கு ஒரு 50 ரூபா திட்டம் என்னத்தையும் கையில கொடுத்து அவளுக்கு ஒரு திருநீரை பூசி அன்னைக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியோட இருக்கு. நீங்க வச்சிருக்க தலைமுடியும் நீங்க போட்டிருக்க மேக்கப்புக்கு நீங்க தான் எனக்கு இப்ப கொடுக்கணும் போல. நீங்க எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? மங்கள வாழியவே வாழியவே மங்களம் வாழியவே மங்களில பார்க்க வந்த